எப்ப பார்த்தாலும் சின்ன பிள்ளை மாரி அழுதுட்டு இருந்த பல்லவன், இப்போ இவ்ளோ பெரிய காரியத்த பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும்போது, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இதெல்லாம் இந்த பல்லவனுக்கு தேவையா? சின்ன வயசுல போயிட்டு படிக்கிற வேலைய விட்டுட்டு, இப்படி நான் கூட நினைச்சேன் ஆரம்பத்துல எதுக்கெடுத்தாலும் அழுதுட்டே இருக்கிறானே, இப்படி ஒரு கேரக்டரா கொண்டு வந்து காட்டுறாங்களேன்னு நினைச்சேன். பட் இப்போ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு நம்ம எல்லாருமே ப்ரோமோ பார்த்துருப்போம். அதுல வந்து பல்லவன் வந்து தேவையில்லாம அந்த காயத்ரிய கூப்பிட்டு ஹோட்டல் ரூமுக்கு போயிட்டு பேசுறதுக்கு எவ்வளவோ பிளேஸஸ் இருக்கு. ஆனா, எதுக்காக ரூம் பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அ இந்த மாதிரி பேசுறதுக்காக போறாங்க. அப்போ அந்த நேரத்தில போலீஸ்காரங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, இங்க வந்துட்டு தேவையில்லாத சில பொருட்கள்லாம் விக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. இப்போ காயத்ரிய பல்லவன் கூப்பிட்டுட்டு அந்த ஹோட்டலுக்குள்ள போறத வந்து நம்ம சோழன் வந்து பார்க்குறாரு. உடனே அந்த சவாரி வர்றவங்க வந்து வேகமா கூப்பிட்டதுனால இவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, சோழனால அவங்கள ட்ராப் பண்ணிட்டு திருப்பி வர்றதுக்கு முன்னாடி பல சம்பவங்கள் வந்து நடந்துருது. ஸோ கரெக்ட்டா அந்த இடத்துக்கு வரும்போது போலீஸ்காரங்க வந்து பல்லவனையும் சேர்த்து இழுத்துட்டு வராங்க. வேகமா பல்லவன் வந்து "நான் எந்த தப்புமே பண்ணலனே" அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்கிறான். எந்த தப்புமே பண்ணாதவன், எந்த தப்பு நல்லவன் எதுக்காக அங்க போகணும்? சரி ஓகே. இப்போ நம்ம பல்லவன் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, அ சேரன் வந்து கால் பண்ணி சொல்றாங்க. அதுக்கு முன்னாடியே சேரன் பிரின்சிபல் வந்து கால் பண்ணி சொல்லியிருப்பாரு. "உங்க தம்பி வந்து ஒழுங்கா காலேஜுக்கு வரவே இல்ல. இப்படிலாம் அவன் லீவ் எடுத்துட்டே இருந்தான் அப்டின்னா, ஆப்சென்ட் ஆயிட்டே இருந்தான் அப்டின்னா, நாங்க வந்து பரீட்சை எழுத மாட்டோம், எழுத விட மாட்டோம்." அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிர்றாங்க. "இவன் என்ன 1 வாரமா காலேஜுக்கு போகாம எங்க போய் சுத்திட்டு இருக்கிறான்?" அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறாங்க. ரீசென்ட்டா கூட பல்லவன் வந்து காலேஜுக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும். மாடல் எக்ஸாம்க்குலாம் இப்போ வந்து ஃபீஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூ. 2000 சேரன் கிட்ட சொல்லி வாங்கிட்டு போனது. இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க. அப்ப இவன் தப்பான வழியில எதுவும் போயிட்டுருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்கிறாங்க. மொத்த குடும்பமும் அவன தலைமையில தூக்கி வச்சு தாங்கு தாங்குன்னு தாங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன ஆயிருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சேரனுக்கு வந்து கால் பண்ணிட்டு, "அண்ணே பல்லவன வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போறாங்கன்னு" சொல்லி சொல்றாங்க. "என்னடா சொல்ற? என்ன சொல்ற சோலா? பல்லவன எதுக்காக போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "எனக்கு தெரிலண்ணே. நீ வேகமா வாண்ணே" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நிலாகிட்டயும் இந்த விஷயத்த பத்தி சொல்றாங்க. பாண்டிகிட்டயும் இந்த விஷயத்த பத்தி சொல்றாங்க. ஸோ எல்லாருமே பதறி அடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி வந்து நிக்கும்போது, அங்க பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வரிசையா உட்காந்துருக்காங்க. இன்க்ளூடிங் பல்லவன் ஆல்சோ வந்து உட்காந்துட்டுருக்காப்ல. என்னாச்சுடா? எதுக்குடா அப்படி வந்து பிடிச்சிட்டு வந்து உன்னைய உட்கார வச்சிருக்காங்க?" அப்படின்னு சொல்லி பல்லவன் கிட்ட போய் பேசுறாங்க. "அண்ணே நான் எந்த தப்புமே பண்ணலண்ணே. ஆனா என்னைய இப்படி கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்கண்ணே" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே நிலா இருந்துட்டு, "சார் என்ன சார் இவன் என்ன சார் பண்ணான்? இவன கூட்டிட்டு வந்து வச்சிருக்கீங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு "என்ன பண்ணானா? தேவையில்லாத பொருள்லாம் சப்ளை பண்றதா கேள்விப்பட்டோம். அதனால தான் நாங்க வந்து அரெஸ்ட் பண்ணதுக்காக வந்திருக்கோம். அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். நாங்க என்ன சும்மா கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கணும் எங்களுக்கு என்ன விதியா? வேற வேலை இல்ல பாரு" அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் வந்துட்டு சில டயலாக்லாம் போட்டு திட்டுறாங்க. அப்போ சேரன் வந்துட்டு, "நல்லா படிக்கிற பையனே, அவன் ரொம்ப நல்ல பையன். இப்படிலாம் எதுவும் பண்ணியிருக்க மாட்டான்" அப்படின்ற மாதிரி சேரன் வந்து சொல்றாங்க. "அதெல்லாம் கிடையாது. நல்லா படிக்கிற பையனா? இன்னைக்கு காலேஜ் தானே, காலேஜுக்கு போயிருக்க வேண்டியது தானே, எதுக்கு அந்த ஹோட்டலுக்கு போனான்?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல தெரியலையே" அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நெனச்சுக்கிட்டே, "என்னடா பல்லவா பல்லவா இதெல்லாம்?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே பல்லவன் வந்துட்டு, "ஐயய்யோ! நம்ம தப்பு பண்ணிட்டோமே! இந்த விஷயத்த பத்தி இப்ப நம்ம சொன்னோம்னா என்ன ஆகுறது?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்துட்டு இது பண்ணிட்டுருக்காங்க. சோழன் கிட்ட வந்து, "என்னடா சோழா! நீ எப்படி பார்த்த?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லண்ணே ஒரு சவாரி இறக்கி விடுறதுக்காக நான் வந்திருந்தேன். அந்த ஹோட்டல்ல பார்த்தா இவனும், அந்த காயத்ரியும் ஏதோ ரூம்லாம் புக் பண்ணிட்டு சாவி வாங்கிட்டு போனானே" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "டேய் அப்பவே நீ உடனே பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டுருக்க வேண்டியது தானே" அப்படின்னும்போது, "இல்ல நான் போலான்னு நினைக்கும்போது உடனே கஸ்டமர் வந்துட்டாங்க. சரி அவங்கள ட்ராப் பண்ணிட்டு வேகமா வந்து பார்த்துரலாம். எதுக்காக இப்படி இருக்கான்? எதுக்காக அந்த காயத்ரிய கூட்டிட்டு வந்தான்னு பார்ப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு நடந்து போச்சுன்னே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன நீங்க இப்படி பண்ணிட்டீங்க? கையோட 4 அற அரைஞ்சுட்டு, என்னடா இங்க வந்து உனக்கு என்னடா வேலை காலேஜுக்கு போகாமன்னு சொல்லிட்டு போய் கேட்டுருக்கலாம்ல" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்றாங்க. "சரி அந்த காயத்ரி பொண்ணு கூடயா போனோம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமாங்க. அந்த காயத்ரி கூட தான் எனக்கு நல்லாவே தெரியும். நான் அவன் மட்டும் தான் தனியா நிக்கிறான்னு நெனச்சுட்டு போய் பேசலான்னு போனேன். அதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு ஒரு காயத்ரி பொண்ணு கூட இன்னொரு பையன் ஒருத்தன் தான் அவன் வந்து தான் பல்லவனுக்கு வந்து சாவி குடுத்தான். அதுக்கப்புறமா இவங்க போனாங்க. சரி போய் "என்னடா எதுக்குடா இங்கிட்டு வந்திருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கலான்னு நெனைக்கிறதுக்கு முன்னாடி கஸ்டமர் வந்துட்டாங்க. நான் என்னங்க பண்ண முடியும்? அதுக்கு முன்னாடி இவ்ளோ தூரம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க. அப்போ சரி இப்போ இவன என்ன பண்றது? எப்படினாலும் இவன இப்படி ரிலீஸ் பண்ண வைக்கணுமே! செமஸ்டர் வேற
வேற வருதே! இவன் மட்டும் பரீட்சை எழுதல, இவன் மேல கேஸ் ஆயிருச்சு அப்டின்னா, மொத்த வாழ்க்கையும் நாசமா போயிருமே! என்ன பண்றது? ஒண்ணுமே புரியலையே! அப்டின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. "என்னப்பா சொல்ற? கேஸ்லாம் போடுவாங்களாப்பா?" அப்டின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமாண்ணே, பிறகு கேஸ் போட மாட்டாங்களா? இவனுக்கு படிக்கிற வயசுல இதெல்லாம் தேவையாண்ணே? எதுக்குண்ணே அப்டிலாம் ஹோட்டலுக்கு போகணும்? இவன் ஏற்கனவே எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லும்போதே நம்ம கொஞ்சம் சுதாரிச்சிருக்கணும். இவன் என்னமோ பண்றான் அப்டிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஆனா சோழன் அடிக்கடி சொன்னாரு, இவன் என்னமோ பண்றானே சொன்னாரு. நம்ம தான் எதுவுமே பெருசா எடுத்துக்காம, கண்டுக்காம விட்டுட்டோம். நம்ம சின்ன பையன் நெனச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப எவ்வளோ பெரிய காரியத்த பண்ணிட்டு வந்து நிக்கிறான் பாருங்க, அப்படின்னு சொல்றாங்க. சரி இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிலா போயிட்டு மறுபடியும் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறாங்க. அவன் ரொம்ப நல்லா படிக்கிற பையன் தான் சார். ஏதோ ஃப்ரெண்ட கூப்பிட்டுட்டு தான் வந்திருக்கிறான். ஏதோ பேசணும் அப்படின்றதுக்காக தான் அங்க ரூமுக்கு ஹோட்டலுக்கு போயிருக்காங்க. மத்தபடி தப்பாலாம் அவன் எதுவும் பொருள் எதுவுமே விக்கல சார் அப்படின்ற மாரி சொல்றாங்க. நல்லா படிக்கிற பையன் பேசுறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? அங்க தான் போய் பேசணுமா? அதுவும் என்ன ரூம் எடுத்து தங்கி தான் பேசணுமா? அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஏன்னா அவங்க கேட்கறது சரிதானே. இதெல்லாம் வந்து இந்த பல்லவனுக்கு தேவ தான். எவ்வளோ ஒரு நெஞ்சழுத்தம். ஓகே. இப்போ நிலா இருந்துட்டு இப்படியே பேசினா சரிப்பட்டு வராது. என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அங்கருந்து ஒரு கான்ஸ்டபிள் வந்து வராங்க. அ ஏற்கனவே வந்து இவங்கள தெரிஞ்சவங்க தான். உங்க குடும்பத்திலேருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குமா? நீங்க யாராவது ஏதாவது ஒண்ணு பண்ணி இந்த ஸ்டேஷன்ல வந்து உட்காந்துக்கிட்டே இருப்பீங்களா? ஒண்ணு உங்க அப்பா வந்து உட்காந்துட்டு இருப்பாரு. இல்லன்னா நீங்க மாத்தி மாத்தி வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்படின்னு சொல்றாங்க. இல்ல சார், இப்ப என்ன சார் பண்றது? அவன் மேல மட்டும் கேஸ் போட்டாங்க அப்படின்னா, அவனோட லைஃபே ஸ்பாயில் ஆயிரும் சார். கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? இன்ஸ்பெக்டர் கிட்ட பேச முடியுமா? அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன சாதாரண கேஸா? நல்லா படிக்கிற பையன்னா அப்புறம் எதுக்குய்யா அங்க போறான்? இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரி. ஒழுங்கா உன் தம்பிய வளர்க்கறதுக்கு துப்பில்ல உனக்கு. இப்ப இவன் எல்லாம் இப்படிலாம் பண்ணான்னா, கண்டிப்பா நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் அவன் பண்ண காரியத்துக்கு அப்படின்னு சொல்றாங்க. வேணா ஒண்ணு பண்ணுங்க. ஏதாவது ஒரு லாயர பார்த்து பேசுங்க. கொஞ்சம் கேஸ் போட விடாம பண்றதுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு கேளுங்க. அது மட்டும் இல்ல, கொஞ்சம் இந்த பொருள் வித்ததுக்கு, செஞ்சதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் என்கொயரி பண்ணுவாங்க. அதுல இல்ல அப்படின்னு ப்ரூஃப் ஆயிருச்சு அப்படின்னா, கொஞ்சம் விட்டுருவாங்க வார்ன் பண்ணிட்டு. அதனால கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. நீங்க வந்து லாயர் கிட்ட பேசி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே நிலா இருந்துட்டு, எப்படியாவது லாயர் கிட்ட பேசுங்க, பேசுவோன்னே லாயர கூட்டிட்டு வந்து நம்ம இத பத்தி பேசலாம். அவன் ஜஸ்ட் பேசுறதுக்கு தானே போயிருக்கான். அந்த மாரி நம்ம ஏதாவது சொல்லி நிரூபிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே நம்ம யார்கிட்ட இப்ப போய் நான் கேட்கறது? யார போய் பார்க்கறது? அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து அழுதுட்டு புலம்பிட்டு இருக்கிறாங்க. அப்ப சோழன் இருந்துட்டு, "ஏங்க நீங்க நம்ம டிவோர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணியிருக்கோம்ல, அந்த லாயர் கிட்ட இத பத்தி பேசலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிதான் நான் அவங்க கிட்ட கேட்டு பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து அவங்க லாயருக்கு வந்து கால் பண்ணி பேசுறாங்க. இந்த மாதிரி அ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாங்க. "என்னம்மா நிலா, அந்த வீட்ல இருந்து நீனே விவாகரத்து வாங்கி போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க. இந்த டயத்துல இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன பண்றது?" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "சாரி மேடம், தெரியாம அந்த மாரி நடந்துருச்சு. ஆனா அவன் அந்த மாதிரிலாம் பண்ற ஆள் கிடையாது. ஏதோ ஒரு இதுல மாறா புத்தி மாறி இப்படிலாம் பண்ணிட்டான். மத்தபடி அவன் ரொம்ப நல்ல பையன் தான். என்ன ஏதுன்னு கொஞ்சம் நீங்க தான் விசாரிக்கணும் மேடம். தயவு செஞ்சு அவன் மேல கேஸ் எதுவும் போடாம கொஞ்சம் நீங்க அவன காப்பாத்தி விட முடியுமா?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சரி நான் என்னோட ஜூனியர் லாயர வந்து வர சொல்றேன். இத பத்தி கொஞ்சம் பேசி பார்க்கலாம். என்ன நடக்குதுன்னு அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம கொஞ்சம் பேசுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஸோ இப்ப அ பல்லவன் வந்து ஸ்டேஷன்லேருந்து ரிலீஸ் ஆவாங்களா? ஆக மாட்டாங்களா? என்ன ஆகுது? அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.